இங்க சுக்கிரன் இருக்காரு. திருமணம் இவங்களுக்கு எப்படி இருக்கும்? ரிஷப லக்னத்துக்கு 2ல சுக்கிரன் இருந்தா திருமணம் அங்க கூடி வராது. அவங்க வருமானம்ங்கிறது ஒரு குறையாக காமிச்சு, அதனாலேயே அங்க திருமணம் தடையாக போகும் அப்படிங்கிற ஒரு நிலையும் இருக்கு. அப்ப எவ்ளோ அழகா ஒரு சிம்பிளா அந்த காரக கிரகங்கள மட்டும் கேள்விக்குரிய பாவக கிரகங்கள மட்டும் வச்சு நம்மளால துல்லிதமாக பலன் எடுக்க முடியுதுன்னு பாருங்க. அப்போ வேற யாரையுமே நம்ம பார்க்கணுங்கிற அவசியம் இல்ல. நமக்கு இவங்கள பார்த்தாலே போதும், அது நடக்குமா, நடக்காதா அப்படிங்கிறத தெரிஞ்சு போயிரலாம். இப்படி ஒவ்வொரு லக்னத்திற்குமே அதனுடைய அதிபதிகள வச்சு, நமக்கு அந்த தொழில் நல்லா இருக்குமா? வேலை நல்லா இருக்குமா? 10வது வீடு நல்லா இருக்குன்னா, வேலை நல்லாருக்கும். 2வது வீடும் நல்லா இருக்குன்னா, வருமானமும் நல்லாருக்கும். இல்லங்க 2 நல்லா இல்ல. இப்போ உதாரணத்துக்கு நம்ம எடுத்திருக்க லக்னத்தில, விருச்சிக லக்னத்திற்கு குரு நல்லா இல்ல. ஆனா சூரியன் சூப்பரா இருக்காரு. வேலை கவர்மெண்ட் வேலைங்க. அவருக்கு என்னப்பா அரசாங்க உத்தியோகம்? பார்த்தா லைப்ரரியில வேலை செய்வாரு. சம்பளம் ரொம்ப கம்மியா இருக்கும். அப்போ அங்க குரு நல்லா இல்லன்னு அர்த்தம். அவரு கலெக்டர் ஐஏஎஸ் பாஸ் பண்ணிட்டாரு. அவருக்கு சும்மா சாதாரண வேலை கிடைச்சா கூட 40,000 50,000க்கு மேல தாங்க சம்பளம் கிடைக்கும். சூப்பரா இருக்குங்க அப்படின்னு சொல்ல முடியும். அந்த மாதிரி இந்த 2ம் நல்லா இருந்தா மட்டும் தான் அவங்களுக்கு நிறைவான தொழில், நிறைவான சம்பளம் அப்படிங்கிறது கிடைக்கும். கூடுதலாக 7ஆம் பாவமும் நல்லா இருந்தா திருமண வாழ்க்கையும் நிறைவாகவே இருக்கும். இது 3ம் நல்லா இருக்கா அப்படிங்கிறத உங்க ஜாதகத்துல செக் பண்ணிக்கோங்க. இந்த 3ம் சிறப்பாக இருந்தால் மட்டும் தான் உங்க வாழ்க்கையில ஒரு பூரணத்துவம். வேலை, வருமானம், திருமணம். இது நல்லா இருந்தா மட்டும் தான் உங்களாலயும் ஒரு சக்சஸ் மேன் அப்படிங்கிறத சொல்லிக்க முடியும். அத உங்களுக்கு ஏஎல்பி ஜோதிடம் ரொம்ப அழகா எடுத்து குடுத்துடும். ஏஎல்பி ஜோதிடம் படிங்க, பாருங்க. மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.